Mug-up is injurious to your life. மனப்பாடம் செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் will help your life. புரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம விங்டு ஸ்கப்லா ஆர் ஸ்கப்புலார் விங்கிங் இந்த கிளினிக்கல் கண்டிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான கிளினிக்கல் கண்டிஷன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கப்புலார் விங்கிங்கோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்கலாம். The shoulder blades usually rest flat against the back of the chest wall. Scapular winging occurs when a shoulder blade sticks out. இந்த இடத்துல ஷோல்டர் பிளேட்னா ஸ்கெப்லான்னு தான் அர்த்தம். ஸ்கெப்லா பார்த்தீங்கன்னா நார்மலாக செஸ்ட் வால் பேக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து ரெஸ்ட் ஆகிருக்கும். அதுவே ஸ்கெப்லார் விங்கிங் நடந்துருந்துச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வெளியில் வந்திருக்கும். அதுதான் நம்ம ஸ்கெப்லார் விங்கிங் அல்லது விங்கிங் ஆஃப் ஸ்கெப்லான்னு சொல்லுவோம். ஸ்கெப்லார் விங்கிங்கோட காசஸ் பற்றி பார்க்கலாம். பேரலிசிஸ் ஆஃப் செரட்டஸ் ஆன்டீரியர். செரட்டஸ் ஆன்டீரியர் மசில் பேரலிசிஸ் ஆர்னா ஸ்கப்புலார் விங்கிங் வரும். செரட்டஸ் ஆன்டீரியர் மசில் எதனால் பேரலிசிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி டு த லாங் thoracic nerve. லாங் thoracic nerve இன்ஜுரி ஆகுறனால. லாங் thoracic nerve எதனால் இன்ஜுரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லிம்பை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணால் அல்லது ஆக்சிடென்ட் அப்போ இன்ஜுரி ஆகும். இப்போ செரட்டஸ் ஆன்டீரியர் மசிலோட ஆக்சிடென்ட் பற்றி பார்க்கலாம். ரொட்டேட் ஸ்கப்புலா அப்வர்ட்ஸ். ஸ்கப்புலா வந்து அப்வர்டாக ரொட்டேட் பண்ணுறது. அப்டாக்ஷன் ஆஃப் ஷோல்டர் அபோவ் 90 டிகிரி. 90 டிகிரிக்கு மேலே ஷோல்டரை வந்து அப்டாக்ஷன் பண்ணுறது. ஹோல்டு ஸ்கப்புலா அகேன்ஸ்ட் ரிப்கேஜ். ரிப்கேஜுக்கு எதிராக ஸ்கப்புலா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது. இது மூணு தான் பார்த்தீங்கன்னா செரட்டஸ் ஆன்டீரியரோட மெயின் ஆக்ஷன். இப்போ செரட்டஸ் ஆன்டீரியர் மசில் வந்து பேரலைஸ் ஆச்சுன்னா இந்த ஆக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஸ்கப்புலார் விங்கிங்கோட சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். லிஃப்டிங், புல்லிங் அண்ட் புஷ்ஷிங் ஹெவி ஆப்ஜெக்ட் இஸ் வெரி ஹார்டு. ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளால் லிஃப்ட் பண்ணவோ புல் பண்ணவோ புஷ் பண்ணவோ ரொம்ப கஷ்டப்படுவோம். அதே போல் cannot ரைஸ் யுவர் ஆர்ம் அபவ் ஷோல்டர். உங்கள் ஷோல்டருக்கு மேலே உங்கள் கையை தூக்க முடியாது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கப்புலார் விங்கிங் பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டாபிக்ஸ் வேணுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பை பாய்.